शरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रवीताय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि நல்லுள்ளம் படைத்த உங்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வந்தனங்களை கூறிக்கொள்கிறேன். இணை துணை என்பதொன்றில்லை விருந்தில் துணை துணை வேள்வி பயின்ற வன்பு பெருந்தகையின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு லிட்டில் ஜெக்டர் விருந்தை மையத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்க வேண்டிய பொறுப்பு என்னிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்நிகழ்வுக்கு தலைமை பொறுப்பை ஏற்று இங்கே வருகிறத்திருக்கின்ற திரு கதிரமணி நந்தகுமாரன் ஐயா அவர்களையும் அவரது பாரியார் அவர்களையும் இன்னொருத்தோடு வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகள் அடைகின்றேன். அடுத்ததாக இன்றைய நிகழ்வில் நாயகியாக விளங்குகின்ற எமது அன்பிற்குரிய ஆசிரியை திரு பவஹரணி மதிவதன் ஐயா ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகள் அடைகின்றேன். தொடர்ந்து இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக வருகிறது எம்மோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கின்ற திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களையும் திரு ஸ்ரீ கருணாகரன் ஐயா அவர்களையும் அவர்களோடு வருக வருக நான் வரவேற்பதில் பெருமகள் அடைகின்றேன். அடுத்ததாக லிட்டில் டெக் அகாடமியின் பணிப்பாளர் திருமதி கம்சகோடி சிவஜோதி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகள் அடைகின்றேன். தொடர்ந்து இந்நிகழ்ச்சிக்கு விருந்தினராக வருகின்ற திருமதி குலேவா ஆசிரியர் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் நான் பெருமகள் அடைகின்றேன். அடுத்ததாக லிட்டில் டெக் அகாடமியின் தூண்களாக விளங்குகின்ற லிட்டில் டெக் ஆசிரியர் பெரு உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகள் அடைகின்றேன். தொடர்ந்து இந்நிகழ்வினை ஒழுங்கமைத்த லிட்டில் டெக் அகாடமியின் மாணவர்களையும் இந்நிகழ்வுக்கு வருகின்ற லிட்டில் டெக் அகாடமியின் பழைய மாணவர்களையும் பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்வடைகின்றேன். தொடர்ந்து யாரையாவது வரவேற்க தவறியிருப்பி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு எனது வரவேற்புரை இன்று வருகிறதற்கு எல்லோருக்கும் எனது மிக நன்றியை கூறிக்கொண்டு எனது உரையை இன்று பவதாரணிக்காக நான் அர்ப்பணிக்க இருக்கின்றேன். பவதாரணியை பொறுத்தவரை இந்த இட்லையை பொறுத்தவரை என்னை விட கூட ஆட்கள் சேவைகள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி, மிக நன்றியை கூட முழு மனத்துடன் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒன்றையும் எதிர்பாராது என்னுடைய முழு ஒத்துழைப்பை இன்று இலக்கை போக்குவதற்காக அன்பாக சிறப்புக்காக இந்த உண்மையில் அதற்கு நான் நன்றியை போவதை அவரை காலத்தில் தான் நன்றியை போவோம். ஒத்துழைப்பை கொடுத்திருக்கிறதாக அவர் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நாங்கள் ஆசிரியர் நன்றியோம். என்ன நேரத்தில் அழைப்பை செய்ய முடியும். அதே நேரத்தில் நான் அவருக்கு இன்னொன்றை கூட விரும்புகிறேன். அவர் இந்த நிறுவனத்தை விட்டு போகாமல் அவருடைய உதவிகள் என்றும் இங்கே இந்த இரண்டு நிகழ்வுகள் ஒன்று மாணவர் மன்றம், அடுத்தது மகிழாமையுடைய சேவை நல பாராட்டு.
நிகழ்வுக்கு நாங்கள் கைவிடுகிறது உண்மையிலே வந்து சிறப்பாக நாளும் அந்த வகையிலே இன்றைக்கு இந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினராக இருக்கின்ற என்னுடைய திருமதி பல்லாமை அவர்கள் இந்த வாரம் இங்கே 12 வயது தன்னுடைய கடமையாற்றி தெலுங்கு நேரத்திலே அவர்களுடைய சேவையினர் பாராட்டுவ உண்மையிலே வரவேற்கக்கூடியது. அந்த வகையிலே அவருடைய அடுத்த கட்ட நகர்வு சிறப்பாக அமைய வேண்டும். அவர் என்று சொன்னால் வெகு ஆரோக்கியத்துடன் தன்னுடைய துறையிலே உயர்வு பெற்று முயற்சி பெற்று வாழ வேண்டும் என பார்த்து அடுத்ததாக மாணவ மன்றம் முறை சார்ந்த கல்வியாக இருந்தாலும் சரி, முறை சாரா கல்வியாக இருந்தாலும் சரி, அந்தந்த நிறுவனங்களில் மாணவ மன்றங்கள் நடைபெறுவது பலமுறை. அதுக்கு காரணம் நாங்கள் ஏதோ ஒரு வகையில திறமை இருக்கின்றதற்கு அந்த திறமைகளை வழிகாட்டுவதற்கான களமாக இருப்பது மாணவ மன்றம். இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற வயசில் உள்ளவர்கள் என்ற அடிப்படையில் சில விடைகளை சொல்கிறேன். மாணவர்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்வோம். இந்த நிறுவனம் 2 வகையான பங்களிப்பு தான் நடைபெறுகிறது. ஒன்று, புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கின்ற நண்பர்களுடைய அந்த முயற்சியின் காரணமாகவும் நல்ல வெள்ளத்தில் சிந்தனையின் வழிபாடாகவும் இந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் போரால் பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசத்தில் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக உங்களுடைய தலைமுறையின் எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்கி தருவதற்காக தங்களுடைய உழைப்பையும் தங்களுடைய நேரத்தையும் செலவு செய்து இங்கே இந்த பங்களிப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய அடையாளமாகத்தான் இந்த நிறுவனத்துடைய தலைவர் நண்பர் நந்தகுமாரும் குடும்பத்தில் உதவி வருகிறார். ஆகவே இந்த மண்ணை விட்டு அவர்கள் வெளியே சென்றாலும் கூட இந்த மண்ணை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் தொடர்ந்து கசனை அவர்களுக்கு இருக்கின்ற பணிகளால் தான் பங்களிப்புகளை அவர்கள் செய்ய முடிகின்றது. அதற்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அதற்குரிய மதிப்பை கொடுக்க வேண்டும். அந்த நன்றியை சொல்வது மதிப்பை கொடுப்பது என்பதை நாங்கள் ஆழ்வுள்ளவர்களாக, ஆற்றலுள்ளவர்களாக, சிறந்த மனிதர்களாக, சிறந்த வெளிப்படுத்தவர்களாக மாறுவதுதான். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய கனவு என்பது இந்த சமூகம் முன்னுக்கு வர வேண்டும் என்பது, அதாவது நீங்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்பது. அப்ப அதை நீங்கள் மனதிலே கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை இந்த நிறுவனத்தில் நீங்கள் படிக்க கிடைக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை கட்டியெழுப்ப வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது, இந்த நிறுவனத்திலே இங்கே இருக்கின்றவர்கள் செய்கின்ற பங்களிப்பு அதற்கு ஒரு சாட்சியாக அடையாளமாக இங்கே இருக்கிற பவதாரர்கள். இந்த நிறுவனத்திலே 2019 ஆண்டு நிறைவு கொண்டுள்ளார். ஒரு உங்களுடைய மாணவ மாதிரியான காலப்பகுதியில் அவர் எடுத்துக் கொண்டார். அதில் இருந்த தொடர்ச்சியான பங்களிப்புகளை செய்திருக்கக்கூடிய ஒரு 1000 வரையான மாணவர்களை ஆற்றல்களாக இங்கே வரும்போது மாணவர்களாக இருந்தவர்களை ஆற்றல்களாக மாற்றியிருக்கிறார். 1000 வரையான மாணவர்கள் இந்த சமூகத்திலே இருக்கிறார்கள். பௌதாரிடம் படித்தே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பௌதாரினால் லிட்ரேச்சரினால் டெக்னால் நான் இன்னும் முதல்ல குறிப்பிடக்கூடிய அளவுக்கு அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். உங்களுக்கு முதல் படிப்பு நீங்களும் அப்படிங்கிறவர்கள் உங்கள் மனசை அந்த இருக்கிறவர்கள் ஒரு பதவியை பொறுப்பேற்றுவதை அதை கொண்டு நடத்துவது மிக சேலஞ்சாக இருக்கும். அவ்வாறு செல்ல உங்களோட பணியாளர்கள் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு சக்ஸஸ் என்பது இல்லை என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்து. இப்போ முன்னாடி மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கணும் என்ற ஒரு கேட்டகரி சூழல்
47வது வயதில் தான் தனது பட்டப்படிப்பை மேற்கொண்டு முடித்துவிட்டு இப்போ ஆசிரியராக லண்டனில் வேலை செய்து கொண்டிருந்தார். ஸோ அதான் அவங்களுக்கு இன்னும் வயசு இருக்குது, உங்களோட படிப்புமே நமக்கு படிக்கணும் நிறைய ஆசை இருக்குது, அதுக்கு ஒரு துணையாக இருப்பா, மேற்படிப்பு கட்டாயமாக முடிக்கணும் வேண்டுகோளை நான் வைக்கின்றேன். ஒரு தொழில்துறை நிறுவனமாக கிட்டத்தட்ட தன்னுடைய 15 ஆண்டுகளை தாண்டிய ஒரு மிகப்பெரிய சேவையை எங்களுடைய நிலத்தில் நடத்திக் கொண்டிருக்கின்றது. Education is the most powerful weapon which you can use to save the world. நெல்சன் மண்டேலா அவர்களின் பிரபலமான கல்வி உண்மையிலேயே மிக பெரிய அல்லது மிக வீரியமான ஆயுதம் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான. இந்த புள்ளியில் இருந்துதான் நான் எங்களுடைய லிட்ரேட் அகாடமியிலே எப்பொழுதுமே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். பெரும்பாலும் புத்தக கல்வி அவர்களினுடைய மாணவர்களினுடைய வாழ்க்கைக்கு எந்த அளவு தூரத்துக்கு பயன் உள்ளது என்பது கேள்விக்குரியது. ஆனாலும் கூட லிட்ரேட் அகாடமியினுடைய சேவையாக கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்கள் தாமாகவே ஒரு சுயதொழிலை செய்வதற்கு ஏற்றாற் கூட அவர்களை வழிபடுத்தக்கூடியதாக இந்த லிட்ரேட் அகாடமி தன்னுடைய சேவையை விஸ்தீரணப்படுத்தியுள்ளது. இன்னும் அது பல மிகப்பெரிய கிளைகளை பரப்பிக் கொண்டிருக்கிறது. மாணவர்களினுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அது சமூகம் சார்பாக நடத்தக்கூடிய உண்மையை ஒரு அர்ப்பணிப்பான சேவையினுடைய வெளிப்பாடாகவே நான் பார்க்கிறேன். இந்த புள்ளியிலும் எங்களுடைய லிட்ரேட் அகாடமியினுடைய மூத்த உறுப்பினராக கருதப்படக்கூடிய அவதாரங்கள் அவர்களினுடைய பிரிவுசார் நிகழ்வு உண்மையிலேயே இந்த நிகழ்வில் எவ்வாறுபட்டாவது கலந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய சிந்தனையில் இருக்கிற காரணத்தால் தாமதமானாலும் பரவாயில்லை கலந்து கொள்ள வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு இலக்காக இருந்தது. எப்பொழுதுமே நான் ஒரு விடயத்தை அதிகமாக கொண்டிருக்கிறோம். அறிவு என்பது நாம் அதிக புத்தகங்களை படிப்பதோ அல்லது பிஏ அது சார்ந்த மேலதிகமான கற்றல்களோ அறிவை நான் கொள்வது கிடையாது. உண்மையான அறிவு என்பது அனுபவம். அந்த அனுபவம் மட்டுமே உங்களுக்கு வாழ்வதற்கான அனைத்து விடயங்களையுமே செய்து தரக்கூடியது என்பதை நான் உளமாற நம்புகிறேன். அந்த அடிப்படையில் பவதா ஆசிரியர் அவர்களினுடைய அறிவு என்பதை நான் ஒரு அனுபவ திரட்சியாக மட்டுமே நான் எப்பொழுதுமே அவதானித்திருக்கிறேன். காலை லிட்ரேட் அகாடமி ஆரம்பிக்கின்ற அந்த நேரத்துறைக்கு முடியும் வரையுமான அந்த காலப்பகுதியில் அவருடைய செயற்பாடுகள் ஒன்றுமே மாணவர்கள் நலன் சார்ந்து மட்டுமே இருந்திருந்தது என்பது அது வியப்புக்குரியது கூட. சில நேரங்களில் பவதான பொறுத்தமற்ற நான் பார்க்குறப்ப ஒரு நிகழ்வு தொடர்கிறப்ப காலமே முன்னுக்கு நின்று தும்புதறியை பிடிச்சி கூட்டுறதுல கடைசியாக நிகழ்வு முடிய விட்டு இருக்கிற குப்பையை எடுத்து டஸ்ட்பின்குள்ளே போட்டுட்டு சரி எல்லா விஷயமே ஒழுங்காக நடந்திருக்காங்க மேற்பார்வை செய்துட்டு போகின்ற அளவுக்கு அவர் எங்களுடன் அல்லது எங்களுடைய நிறுவனத்துடன் அல்லது இந்த கல்வி நிலையத்துடன் மிக நெருக்கமான ஒரு நபராக இருக்காங்க. ஒரே டைம் நானே சொல்லியிருக்கேன், மிஸ் நீங்கள் கூட்டாதீங்க, பிள்ளைகளை செய்ய விடுங்க, பிள்ளைகளுக்கு அப்போ தான் இதுமாரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்து வரும், அப்போ அவங்க பாட்டுக்கு செய்ய விடுங்க மிஸ் அப்படின்னு சொல்லி நான் நிறைய தடவை அவங்கள வற்புறுத்தி இருக்கிறேன். இருந்தாலும் கூட அடுத்த நாள் மிஸ் வந்து அதே தனியாக காலம் வந்தவங்கன்னா பிள்ளைகள் வரவங்க பார்த்து கொடுக்க மாட்டாங்க, லேப்பை கூப்பிட்டு வாங்கிப்பாங்க. நான் உண்மையாகவே
அது லிட்டில் டெக் அகாடமியை பொறுத்த மட்டும் ஒரு மூத்த ஆசிரியர். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. காலம் அது யார் வந்தால் என்ன வராட்டி என்ன, அது காலம் பிள்ளை வந்த உடனே படிக்க வேணும். பிள்ளைகளுக்கே சில நேரங்களில் பிள்ளைகளே வந்து மறந்துடுவாங்க அதை கூப்பிட்டு மற்ற விஷயங்களை. ஆனால் அவங்க அதை வேலையை செய்ய தொடங்கிட்டு தான் அடுத்த கட்டத்துக்கு வந்து போவாங்க. இல்லையா? அதை நாங்கள் எல்லாருமே பழகிக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இங்கே குசல் எப்படி வேணும்னு அளந்திருக்கோம். ஆனால் ஒரு நிறுவனம் என்று வருகின்ற போது சில விஷயங்கள் அந்த அடிப்படையில் தான் அதை பார்க்கணும். அடுத்தது பௌதா மிஸ்ல இருந்த தேடல். அவங்க ஒரு ஆசிரியர்ன்றதுக்கு அப்பால அவங்க ஒரு உண்மையாகவே ஒரு ஆசிரியர் எப்பொழுது முழுமையடைகிறான்னு சொல்லி சொன்னால் அவன் வாழும் வரைக்கும், அவன் அந்த பணியை விட்டு போகும் வரைக்கும் புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கவன். அப்போ தான் நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரிக்கே ஓடலாம். இல்லாட்டி நான் படித்தது பிறகுதான ஒரு அளவு பண்ணத்தோட நின்றேன்னா பிள்ளைகள் இன்றைக்கு வந்து தகவல்களை தேடிக்கொள்கிற விதம் எல்லாமே நாங்கள் முதல் படித்த காலத்தில் மாதிரியே இன்றைக்கு அவங்களுக்கு முழுக்களுமே அவனோட மொபைல் ஃபோனில் ஆக இலகுவாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நான் ஒரு சின்ன விஷயத்த சொன்னால் அவன் அதில் ஒரு 10 கல்வி அவன் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவான். அப்போ இந்த முதல் இருக்கிற பிள்ளைகளை கல்லூரி இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது தான் கஷ்டம். அப்போ நாங்கள் ஆசிரியர்களுக்கு இந்திய தேதிக்கு ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தேவை இருக்குது. அவங்க தேடிக்கொண்டே இருக்கணும். அவங்க இவ்வளவுதான் என்று சொல்லி ஒரு சின்ன வட்டத்தை போட்டு அது நிற்க முடியாது. பௌதாமிசத்தை நான் பார்த்தது அந்த ஒரு கட்டத்தோட ஆங்கிலம் கோர்ஸ் போனேன். ஓகே, அது இங்கிலீஷ் டிப்ளமா படிக்கணும் பிள்ளைகளுக்கு, அது தேவைப்படும். அப்போ இங்கிலீஷ் டிப்ளமா பிள்ளைகளோட பிள்ளைகளாக படித்தேன். பிறகு வந்து வெப் டிசைனிங் மிஸ் படிச்சுக்கொண்டு பிறகு பிள்ளைகளுக்கு படிக்கிறோம். நான் எடுத்த பொலிசரும் அதே மாதிரி தான் வெப் டிசைனிங் படிச்சு பிள்ளைகளுக்கு அவங்க படிச்சுக்கொண்டே இருக்கு. அது மாதிரி பிறகு எம்பிக்கு நாங்கள் லிட்டில் டெக் அகாடமி எம்பிக்குள்ளே போகுதுன்ற ஒரு விஷயம் ஒன்று வந்த உடனே பௌதாமி இங்கேருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு பயணப்பட்டு எம்பிக்கு சம்பந்தமான கட்டளைகளையும் பூர்த்தி செய்திருந்தாங்க. அப்புறம் ஏதோ ஒரு விதமாக தன்னுடைய தொழில் தகமை சார்ந்து தகவமைத்துக் கொண்ட அடிப்படையில் வந்து பௌதாமி ஒரு ஆசிரியராக அந்த இடத்துல வந்து வெற்றி பெற்ற ஒருவராக தான் நான் வந்து பார்க்கிறேன். அதே மாதிரி அவங்களோட சேவை உணர்வு பகல் கௌரின்னு சொல்லிட்டாரு. எப்பயுமே 12 மணிலேருந்து 1 காலத்துக்குள்ள பிள்ளைகள் எல்லாருமே லஞ்ச் எடுத்துருவோம்னு சொல்லி அந்த டைமுக்குள்ள பௌதாமிசுக்கு 2 வேலை இருக்கும். ஒன்று மகளை நேசரியில் எழுதி கொண்டு போய் வீட்டை விடணும், விட்டுட்டு அவளுக்கு சாப்பாடை கொடுத்து கொண்டு திரும்ப ஓடிடணும். சில டைம்லாம் பார்க்க அவ்வளோ கவலையாக இருக்கும். படா நீங்கள் பைக் எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஏன்னா அடுத்த பேச்சுக்கு பிள்ளைகள் வந்துடுவாங்க 1:30க்குள்ள. உண்மையாக அது அவ்வளோ கவலையான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இலகுவாக வந்து நான் சொல்லிட்டேன் பௌதாமிசம் கொஞ்சம் நாட்கள் இலகுவாக கிடந்திருக்கலாம். ஆனால் பார்க்க அவ்வளோ கடினமானதாக வந்து சாப்பிடவும் மாட்டாங்க. வந்துட்டு பிறகு பிள்ளைகளுக்கு ஏதாவது கொஞ்சம் நோட்ஸை கொடுத்துட்டு போய் டீயை பிடிச்சிக்கிட்டு இருக்க நாட்களும் கூடவா இருந்தது. அப்போ உண்மையாக வந்து லிட்டில் டெக் அகாடமி ஏன் 15 வருட காலம் இவ்வளவு தூரம் ஒரு வெற்றிகரமான ஒரு அமைப்பாக அதை தாண்டி போய்கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் இங்கே பணியாற்றக்கூடிய ஒவ்வொரு ஊழியர்கள அர்ப்பணிப்பு என்ற விஷயம் தான் நான் அதுக்குள்ளே பார்க்கக்கூடிய விஷயம். தனித்து பௌதாமிஸ் மட்டும் இல்லை, எல்லார்டையுமே இதே மனநிலையை நான் எப்பயுமே அவதானிச்சிருக்கேன். இப்போ நிறைய நாள் சாப்பிடாம நினைப்பேன். நானே போய் சொல்லியிருக்கேன் சாப்பிடாட்டி கொஞ்சம் டைம் விட்டு நம்ம சாப்பிட்டு படிப்பீங்கன்னு சொல்லி சொன்னாலும் இல்லை. அது கடைசியாக 4 மணிக்கு டீ குடிக்கும் வரைக்கும் அந்த வகுப்பு போய்கொண்டே இருக்குது. அப்போ அந்த அர்ப்பணிப்பான சேவை. அதே நேரத்தில் மாணவர்கள்ட்ட நலன் சார்ந்த அவங்க நிறைய தடவை செஞ்சுருக்காங்க. சில நேரங்கள்லாம் சில பிள்ளைகள் வந்து தொடர்ந்து சம்பவம் அளிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறப்ப கவர்மெண்ட் எப்பயுமே அவங்க பணிப்பாளர்கள் இடத்துலேருந்து கட்டணம் ஆகிட்டாங்க. இல்லை அது இயலாதுதான் இருந்தாலும் அது மாணவர்கள்ட்ட எதிர்காலத்தில் எந்த ஒரு தாக்கத்தையுமே செலுத்தக்கூடாதுன்றதுக்காண்டி அவங்களுக்கு விடுபட்ட வகுப்புகளை மேலதிகமாக போட்டோ ஏதோ ஒரு விதமாக சரி அந்த கட்டை நெறிகளை பூரணப்படுத்தி கொடுக்குறதுல பௌதாமிஸ் மாணவர்கள் சார்ந்து செயல்பட்ட விதம் உண்மையாகவே வந்து இந்த கல்வி நிலையம் மாணவர்களுக்கானது மட்டும்தான் என்பது அவங்க அடிக்கடி வலியுறுத்தி கொண்டே இருந்தது ஒரு வெளிப்பாடு. 2018ஆம் ஆண்டு இங்க வந்த நான். ஸோ இங்க வரும்போது வந்து சிவஜோதி சார் அவர் இப்போது எங்களோட இல்லை. ஸோ அவருடைய எண்ணங்களும் ஆசைகளும் தான் அவர் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த கனவுகள் தான் இன்றைக்கு இந்த லிட்டில் டெக் அகாடமி ஒரு வீழ்ச்சமாக வந்து பல கிளைகளை வந்து இங்க அதோட டெவலப் வந்து சார் என்ன நினைச்சியோ அதை வந்து இங்க செய்து அவரோட சக்சஸை வந்து நாங்கள் முடிச்சிருக்கிறோம். ஸோ இனிமேலும் நாங்கள் லிட்டிலேட்ட இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் டெவலப் பண்ணுவோம். ஸோ அதுக்கு சிவஜோதி சாருக்கு உண்மையாகவே நன்றி. அவரோட எண்ணங்கள்லாம் நீங்கள் எல்லாருமே ஒரு மரமாக வந்து முளைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதை காட்டிலும் வந்து நான் உண்மையாக லிட்டில் டெக் அகாடமிக்கு வரும்போது வந்து ஒரு கிராஃபிக் டிசைன் ஒரு ஆசிரியராக தான் நான் இங்கே வந்தேன். அதுவும் பார்ட் டைம் ஜாபா. ஸோ அந்த டைமில் வந்து இங்கே லிட்டில் டெக் இப்படி இல்லை. உண்மையாகவே ஒரு அரிதான ஒரு கம்ப்யூட்டர் ஒரு விளையாட்டு நம்ம ஒரு 5-6 பிசி வச்சு கொண்டு தான் நாங்கள் வந்து இங்கே வந்து கிளாஸ் வந்து ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து 3 கோர்ஸ்கள் மாத்திரமே இருந்தன. ஸோ அதுக்கு பிறகு தான் இவ்வளோ பிள்ளைகள் அதாவது 1500க்கும் அதிகமான ஒரு பிள்ளைகளை வந்து லிட்டில் டெக் வந்து வெளியேற்றி இருக்குது. அவர்களுக்கு உண்மையாகவே ஒரு தனிப்பட்ட
மாதிரி வெளியிலையும் போய் படிச்சிருக்கேன். அதுக்கு உதவியும் வந்து லிட்டில் டேக் அகாடமி வந்து எனக்கு செய்திருக்குது. ஸோ ஒரு விஷயம் தான் அப்படி ஒரு சப்ஜெக்டை மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னு இல்லாமல் ஸோ மாணவர்களுக்கு ஏற்படுற தேவை காரணமாக வந்து அவர்களுக்கு பல்வேறுபட்ட தேவைகள் ஏற்படுற காலத்தில் வந்து பல்வேறுபட்ட கற்கைகளை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தி எதையுமே வந்து தெரியாதுன்னு இல்லாமல் எல்லா விஷயத்தையுமே வந்து தெரிய வேண்டும் பண்ணுறதுக்காக வந்து பல்வேறு கற்கைகளை நாங்களும் மாணவர்களோட ஈக்குவலாக முதலாவது நான் தொடங்கின கோர்ஸ் வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் தான். ஸோ அது வந்து என்னை விட 10 வயசு குறைஞ்ச பிள்ளைகளோட இருந்து நான் அதை படித்தேன். ஸோ படிக்கிறதுக்கு வயசும் ஒரு இது இல்லை. ஸோ கூச்சம்னே எனக்கு இருந்தது இல்லை. ஸோ அந்த பிள்ளைகளோட ஈக்குவலாக நானும் இருந்து அந்த இங்கிலீஷ் கோர்ஸை வந்து கற்று முடிச்சேன்னா அதுக்கப்புறம் வெப் டிசைன் கோர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த கோர்ஸ் ஓகே பிள்ளைகளுக்கு டவுட் இருக்கும்போது நான் அதை வந்து கிளியர் பண்ணணும். எனக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தெரிய மாட்டி இல்லாமல் ஸோ நான் அந்த கோர்ஸையுமே வந்து ரொம்பவே பிள்ளைகளோட சேர்ந்திருந்து டீச்சர்ஸ் அகல் பிள்ளைகளும் சேர்ந்து அந்த கோர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவ்வாறு தான் டிஜிட்டல் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதம். நான் படித்தது எல்லாமே இங்கே தான். கூடுதலாக வந்து என்னைய பெரியவர்கள் லிட்டில் டேக் அகாடமிக்கு வாரத்துக்கு கொடுத்து நான் பெரிய அளவில் இன்ட்ரடியூஸ் ஆனதே வந்து கிடையாது. இப்போ 2018 இருந்து உண்மையாக இப்போ வரைக்கும் பவலா அப்படின்றாலே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுது. ஸோ அதுக்கு உண்மையாகவே தேங்க்ஸ் லிட்டில். அதோட பிள்ளைகள் எண்ணெயில வச்ச அந்த நம்பிக்கை தான் இப்போ இவ்வளோ பிள்ளைகளை வந்து ஒரு நாடுகளோ நிலைமைக்கு இருக்கிறது காரணம் வந்து என்னோட பிள்ளைகள் என்னை நம்பி என்னை ஏற்றுக்கொண்டபடியாக தான் நான் இவ்வளோ நாள் டிஜிட்டலோட பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு மிகப்பெரிய நன்றி. உண்மையாகவே படித்து எல்லா பிள்ளைகளுமே வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இதுகள் நல்ல நிலைகளில் வந்து இருக்கிறாங்க. அடுத்தது வந்து தேங்க் பண்ண வேண்டியது உண்மையாகவே என்னோட ஃபேமிலி. என்னடா நான் உண்மையாக லிட்டில் டேக் அகாடமிக்கு வந்து சேர்றதுக்கு என்னை இவ்வளோ தூரத்துக்கு படிக்க வச்சதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் என்னுடைய அப்பா அம்மா. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை கூறிக்கொள்கிறேன். அடுத்து வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட் அவருக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு சொன்னால் வெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னுக்கு ஓகே, வெட்டிங் பண்ணதுக்கு பிறகு ஹஸ்பண்ட் அவர் சொல்கிறதா கேட்கணும் அப்படின்னு ஒரு சமூகத்தில் இருந்ததுபடியா ஸோ கட்டாயம் அந்த விஷயத்தில் நம்ம கேர்க் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ வெட்டிங் பண்ணதுக்கு பிறகு ஓகே பேபி எல்லாமே வந்து கிடைச்சதுக்கு பிறகு மதியம் சொல்லுவே கஷ்டமாக இருக்குது நில்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒவ்வொரு லட்சமும் இங்கே வந்து மிஸ் நான் நிற்க போகிறேன் அம்மாக்கு ஏதாவது பிள்ளைகள் மிஸ் ஒவ்வொரு நாளும் ஒரு மோட்டிவேஷன் சொல்லி இல்லை போதா நீங்கள் தான் தனிச்சு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு 2018 இவ்வளோ தூரத்துக்கு பயணிச்சதுக்கு அடிப்படை காரணமே மிஸ் தான். அதோட நான் மதியம் நான் சொல்கிறேன் நான் இந்த வருஷம் நான் எல்லா ஊருக்கும் எனக்கு உண்மையாகவே நான் தான் டிஜிட்டல் சீனியர்னு சொல்லலாம். சிவஜோதி சார் கடந்த நான் தான் இருந்தேன். உண்மையாகவே கம்சா மிஸ் கூட என்னிட்ட தான் படித்தவா எல்லாருமே கூடுதலாக நான் சீனியர்னு நான் அதை இப்போ அக்செப்ட் பண்ணுறேன். உண்மையாக ஒரு ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் நான் தான் அப்படின்னு சொல்லி அந்த சீனியருக்கே லிட்டரேட்டை நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுத்திருக்கு. உண்மையாகவே நான் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் முதலாக ஒரு கதையில் இருந்து நான் ஒரு லிட்டரேட்டை ஒரு கதையில் இருந்து ஒரு ஃபங்க்ஷன் பார்க்குறேன். அது என்னோட ஃபங்க்ஷன் தான். இல்லாட்டி அங்கேயும் இங்கே வர குட்டி போட போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் பிரிவான். ஸோ அந்த கதை வழியே நிற்போம் பிள்ளைகிட்ட வரும் கதைக்காரங்களான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஸோ ஒரு ஃப்ரீயாக இருந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்குது. நான் எதிர்பார்க்கறது தான் இருந்தாலும் என்னோட லைஃப்ல அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்காக வந்து நான் இதை வெயிட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ இருந்தாலும் நான் இது என்னோட குடும்பம் என்னோட ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன்.
இருப்பா. என்னடா ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கும், ஒரு டென்ஷன், ஒரு பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா எப்படி அந்த அம்மாவுக்கு ஒரு டென்ஷன் இருக்குமோ அதே மாதிரி இவள் லிட்டரேட்டை விட்டுட்டா லீவோ எது மாணவர்களுக்கு போனால் ஒரு டென்ஷனாகவே இருப்பா. ஸோ சாரோட அவருக்கு சாரோட அதுக்கு கனவுகளுக்கு வடிவம் கொடுத்தது என்னுடைய கம்சா மிஸ் தான். உண்மையாகவே ஒரு டிரெக்டர் என்றதை காட்டிலும் வந்து ஒரு அம்மா, ஒரு அக்கா, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியாக வந்து மூவ் பண்ணுவோம். ஒரு டிரெக்டர் அந்த தேவைப்படுற டைமில் வந்து அவள் ஒரு டிரெக்டர் இருந்துருவா. மற்றபடி என்னோட ரொம்பவே அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் அந்த இது வந்து இருந்திருக்குது. நிறைய விஷயங்கள் அவாட்டேருந்து கற்றுக்கொண்டிருக்கேன். அதோடு மட்டுமன்றி இல்லாமல் இப்போ ஒரு நிர்வாகின்னு சொல்லிட்டேன்னா ஓகே பாருங்க சம்பளம் தரப்போம் அப்படின்ற ஒரு செயற்பாடே இங்கே நடந்ததில்லை. அப்படியான ஒரு எண்ணமும் எங்களுக்கு இருந்ததில்லை. உண்மையாகவே சமூகம் என்ன, சமூகத்தில் வாழ்ற பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் நிச்சயத்துக்கு வந்ததுக்கு தான் தெரியும். அதுக்கு பிறகுதான் சமூகம் சார்ந்த செயற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் எனக்கு ஏற்பட்டது. சிவலிங்கோசர் காரணமாக வந்து கம்சா மிஸ்ஸிலிருந்து நான் வந்து அதை பெற்றுக்கொண்ட நான் உண்மையாகவே நான் வந்து ஒரு சலரி வாங்குற ஒரு கம்பெனியாவோ அப்படி நினைக்கவே இல்லை. என்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அது நல்ல வடிவாக போய் சேரணும் அப்படின்றதுதான் என்னோட கனவு. நான் உண்மையாகவே ஒரு ஜாலியான டைம் ஸ்ட்ரிக்டாக இருந்தது 2019 உண்மையாகவே இந்த கிஃப்ட் நான் ஏதாச்சும் வித்தியாசம் ஃப்ரேம் வரும் அப்படி வரும் மெமோரிஸ் வரும் அப்படி தான் நினச்சிருக்கேன். அந்த 2019 உண்மையாகவே எனக்கு ஒரு அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச். எல்லா பேட்சுமே ஒவ்வொரு டைமும் வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் பேட்ச் அது பெஸ்ட்டான பேட்சாக தான் இருக்கு. இருந்தாலும் 2019 பேட்ச் தான் என்னோட அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச். அதில் நான் வேலைக்கு வந்து புதுசு. அந்த டைமில் வந்து நான் 100 பேரை பாஸ்போர்ட் பண்ணி வழியில் அனுப்பினேன். இந்த ஓலவல் பேட்ச் மாதிரி அந்த ஓலவல் பேட்ச் 100 பேரை பாஸ்போர்ட் பண்ணி வழியில் அனுப்பினேன். எனக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். அன்சாமி தையல் படிப்பா. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து நான் மட்டும்தான் இருந்தேன். அந்த 100 பேரையும் 1.5 மணிக்கு அந்த கேப்புக்குள்ள அப்படியே படிச்சு சாப்பிடவே மாட்டேன். படிக்க அடிக்கொண்டே இருப்பேன். விளங்கிட்டு என்ன தெரியல. ஆனால் இருந்தாலும் இப்பையும் அந்த ஒரு மெமோரிஸுக்காக தான் என்ன தெரியல. இப்பையும் எங்களோட அந்த 2019 பேட்ச் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இவெண்ட்ஸ் இருந்தாலுமே எங்களோட வந்து கலந்து கொள்றது அந்த 2019 பேட்ச். ஸோ எப்பயுமே பிள்ளைகள் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் தாரன். நீங்கள் எங்களுக்கு தரப்போகிற கிஃப்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் வந்து ஒவ்வொரு இவெண்ட்ஸ்லையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து நான் தான் அந்த கால் பண்ணுறது. எப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சர் வந்து எங்களோட நேம் சொல்லி கூப்பிட்டா உண்மையாகவே அந்த டீச்சரை நாங்கள் மறக்கவே மாட்டோம். இப்போ பௌதாரின்னு கூப்பிட்டா ஐயோ இந்த பேர் தான் மிஸ் தெரிஞ்சிருக்கியா அப்படின்னு இருக்கோம். நான் அந்த பிள்ளைகள் என்மேல வச்சிருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு பாண்டிங் ரீசன் வந்து நான் என்னன்னு சொல்லி நான் வந்து மிஸ் சொல்லுவேன் நீங்கள் கஷ்டப்படுறது இல்லை குரூப்பில் மெசேஜ் போடுங்க பிள்ளையை பார்த்துட்டு வரும்போது. ஆனால் எவ்வளோ பிள்ளைய குரூப் மெசேஜ் பார்த்து வரும்போது நான் ஒவ்வொரு 200 பேருக்கும் கால் பண்ணணுமா 200 பேருக்கும் கால் பண்ணுவேன். 200 பேருக்கும் வாய்ஸ் மெசேஜ் ரெடி பண்ணுவேன். லட்சணா இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க, இது தண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஸ்லாங்கில் எப்படி அவங்கள கூப்பிட்டா வருவாங்களோ சொந்த மாதிரி ஒவ்வொரு பிள்ளைகளையுமே வந்து இண்டிவிஜுவலாக நான் ஃபோன் பண்ணி இந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சராக இல்லாமல் ஒரு அக்காவாக இருந்து நான் அவங்கள கூப்பிட்டுருக்கேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டோன்னா நீங்கள் இவ்வளவு எஜுகேஷனை தந்து நீங்கள் எங்களுக்காண்டி தரப்போகிற கிஃப்ட் வந்து நீங்கள் கட்டாயம் லிட்ரேச்சர் வளர்ந்தாலும் திரும்பவும் அந்த லிட்ரேச்சருக்கு வாங்க. ஒவ்வொரு இவெண்ட்ஸுக்கும் வந்து கலந்து கொள்ளுவோம். ரீயூனியன்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் தான் எங்களோட ஒரு பலமே இருக்கும். அந்த எவ்வளோ பிள்ளைகள் இருக்கணுமான்ற ஒரு பலம் வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனில் வந்து தான் தெரியும். ஸோ இந்த டிசம்பர் 2 வந்து அதெல்லாம் நடக்கும். ஸோ கட்டாயம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் வந்து கலந்து கொள்ளுங்க. மற்றது கம்சா மிஸ்ஸை பற்றி அப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா ஸ்டாஃபும் கம்சா மிஸ்ஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். கம்சா மிஸ் மாதிரி ஒரு டிரெக்டர் எங்களுக்கு இனி கிடைப்பாருன்றது வந்து உண்மையாகவே ஒரு சந்தேகம் தான். எப்பயாவது பார்த்தாலும் படிங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா நீங்கள் வெளியில் போகலாம். ஆனால் படிப்போம் எல்லாருமே படிச்சுக்கோம். நீங்கள் நான் படிச்சிருக்கேன் வெளியில் போய் கம்சா மிஸ் படிச்சிருக்கா, பொம்மி படிச்சிருக்கா. ஸோ எல்லாருமே வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக வெளியில் போய் படிக்கிறதுக்கு அந்த காசு கூட லிட்டரேட் தான் தேவை எங்களுக்கு. ஸோ அந்த விதத்தில் உண்மையாகவே ஒரு வேலை செய்யணுன்ற ஒரு மனசே இல்லை. உண்மையாகவே அவ்வளோத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அடுத்தது வந்து கதிர் சார் நல்லாவே பிடிக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வரையில் என்னன்னு சொன்னால் தேவாலன் சாரோட நாங்கள் கதைக்கிறத விட கதிர் சாரோட ஈஸியாக கதைச்சிக்கொள்ளலாம். என்ன விஷயம் கேட்டுக்கொள்ளு. கதிர் சார் அடிக்கடி சொல்லுவேன் லிட்டரேட்டில் 9 கேமரா இருந்தால் 10வது கேமரா அசோக் கான் சொல்லுவேன். என்னதான் நடந்தாலும் லிட்டரேட்டில் ஒரு கொஞ்சம் குப்பை இருந்தாலும் நாங்கள் இங்கேருந்து பார்த்துக்கொள்ள மாட்டோம்.
இருக்குது. நாங்கள் நினைச்ச விஷயத்த கலிசர் மூலம் வந்து செஞ்சுருக்கிறோம். ஏன்னா வெளியில் போய் ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கலாம், அல்லாட்டி இங்கே இருக்கிற லைப்ரரி பப்ளிசிட்டியாக பண்ணுறது முழுக்கவே லிட்டரேச்சர் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு முழுக்க காரணமாக இருந்தது எங்களோட கலிசர் தான். அந்த போஸ்ட் போடுறதா இருக்கலாம். ஸோ அதுக்கு பிறகு இப்போ அபிஷ்ணு தான் அந்த வேலையை செஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் அதுக்கு அடிப்படை காரணம் எங்களோட கலிசர் தான். அவருக்கும் இந்த டைமில் வந்து நான் அவரையும் அவருக்கும் நன்றி கூறுவேன். அதுக்கு பிறகு அனுஷா மிஸ் ரொம்பவே ஃபீல் பண்ண எனக்கு அழுகவே வரா, ரொம்பவே கவலையாக இருந்தா. எனக்கு அந்த எமோஷனல் வீடியோ பார்த்து அழுகிறதுக்கு இன்னொரு நாள் வந்து அழுகிறேன். உண்மையாகவே எனக்கு அழுகையே வராது. வெளியே நான் சும்மா எப்பயுமே கலாச்சி கொண்டே இருப்பேன். இப்பயுமே அதுக்கெல்லாம் போய் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அந்த எமோஷனல் இருந்துச்சு தான், ஆனால் ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. அப்பயும் நான் சொன்னேன் நபிட்ட அந்த சீவி போட்ட வீடியோஸ் எல்லாம் போட எனக்கு ஓன் பண்ணி அதை கலாச்சி அதை நல்ல ஒரு மெமரிஸ். பொம்மையும் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு சேர்ந்து எல்லா ஸ்டாஃபும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்து கொண்டு நல்லா இருந்தது. லாஸ்ட்டில் வந்து எல்லாரும் அந்த கையை செஞ்சு பாய் சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. நல்லா இருந்துச்சு வீடியோஸ் எல்லாமே. அதை சொல்லியிருக்காங்க நீங்கள் விட்டுருக்காங்களோ, நான் கடைசி வரைக்கும் போக மாட்டேன், நாங்கள் வந்து கொண்டே தான் இருப்பேன். ஆனால் எங்கே போயிருந்தாலும் கோல் கதைப்பேன், எல்லாத்தையும் நோட் பண்ணுவேன். நீங்கள் பாய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. அந்த டைமில் ஒரு ஃபீலாக இருக்குது. பாய் சொல்ல வேண்டிய விட்டுட்டு போகிறீங்க அப்படின்றது வந்து. மற்றது அனுசாமி ஒரு அம்மா மாதிரி கூடுதலா இங்கே நடக்கிற ஒரு டீச்சர்ஸ் டேக்கு உண்மையாக ஒரு டீச்சர்ஸ் ஸ்தானத்தோட ஒரு அம்மா ஸ்தானம். எந்த பிரச்சனையினாலும் அவட கதைக்கலாம். எல்லாரும் பிரச்சனையுமே அந்த போர் அடிக்காமல் கேட்டுக்கொள்வாள், நிறைய அட்வைஸ் பண்ணுவாள். இன்னைக்கெல்லாம் லைஃப்ல நிறைய அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே தேங்க்ஸ் மிஸ். ஃபேமிலியாகவே எங்களுக்கு அனுசாமி ஹஸ்பண்ட்லேருந்து பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே எங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் அந்த லிட்டரேச்சர் ஸ்பெஷலி வந்து உண்மையாகவே வந்து நாங்கள் ஒரு ஸ்டாஃப்ன்ற ஒரு முரண்பாடு இல்லாமல் இருந்தாலுமே அது அந்த டைமில் நான் இருந்தால் அந்த இடம் கலகலப்பாக இருக்கும். அப்போ ரிலேட்டட் லிட்டரேட் வரும்போது அபி எப்படி அப்படி போகுதுன்னு சொல்லி என்ன இப்போ தான் நாங்கள் எல்லாருமே அந்தந்த இடத்துலேருந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் இந்த கிளாஸுக்கு போனால் படிச்சுட்டு உடனே ஓடிந்து எல்லாரையும் கலாய்க்க வச்சு சிரிச்சு கொண்டுருவேன். உண்மையாக டீ டைம் அப்படிங்கிறத மறக்கவே இல்லை. அது கம்சாமிச்சு அடிக்கடி சொல்ல பிள்ளைங்க சத்தம் விடாத கதைங்க, கதவை முடியுது கதைங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா அதாவது அந்த இடத்துல இருந்தாலே ஒரு பாட்டு தான் அது தெரிஞ்சிருக்கோம். அப்படித்தான் நான் இருந்திருக்கிறேன். அனுசாமிக்கு நன்றி. அடுத்தது வந்து பொமி லிட்டரேட்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா லிட்டரேட்ல அதாவது படிக்க வந்த பிள்ளைகளே மேக்ஸிமம் நீங்க டீச்சர்ஸ் ஆயிருக்கீங்க. அது உண்மையா லிட்டரேட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பொமி ஃபர்ஸ்ட் டைம் வரையில அக்கா நான் படிச்சு கொடுத்துருக்கோம், அக்கா எங்கே இருக்குது லிட்டரேட் எங்கே இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு டைம் நான் படிச்சு கொடுக்குறேன். தேர்ட் கட்டு வந்த பையன் இப்போ அவர்கிட்ட நாங்கள் இருக்க தம்பி இதுக்கு போகிறேன் எப்படி நான் போகணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் பொமி ஷார்ட் டைம்ல நிறைய விஷயத்த வந்து லேர்ன் பண்ணியிருக்கான். நிறைய விஷயம் பொமிட்டு கற்றுக்கொண்டிருக்கேன். என்னதான் டெக்னிக்கல் பிரச்சனை வந்தாலுமே வந்து பொமி இல்லாட்டி பொமி என்ன அது வேலை செய்யல அப்படின்னு சொன்னால் இது அங்கத்துக்கு அதை வந்து வேலை செய்யாது. பொமி வந்து கை வச்சுட்டாங்கன்னா வேலை செய்யும். எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை ஒரு போடுற பஞ்சியோ இல்லாட்டி அதை போட்டாலுமே அது ஒர்க் பண்ணாது. பொமி வந்து அதை போட்டால் தான் வேலை செய்யும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு இருந்தபடியா பொமி வந்து பொமி உண்மையாக வந்து எல்லாரும் வாயிலேயுமே பொமி அது மேக்ஸிமம் நான் கிளாஸில் இருந்தேன்னா சரி பொமி கொண்டே இருப்பேன். அதே மாதிரி தான் என்னோட பிள்ளையும் வந்து பொமி கொண்டே இருப்பாள் அடிக்கடி பொமின்னு சொல்லி. ஸோ பொமிக்குமே வந்து பேன் பொமி இப்படியும் படித்து கொண்டிருக்கிறான். இன்னும் உண்மையாக லிட்டரேட்டுக்கு ஒரு நல்ல ஒரு கிஃப்ட் தான் பொமி. ஸோ இதை விட ஒரு நல்ல சான்ஸ் சொன்னாலும் போகக்கூடிய நிலைமை இருக்கும் பொமிக்கு. ஆனால் லிட்டரேட் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. பொமியை உண்மையாகவே வளர்த்துறது லிட்டரேட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவன் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். ஓலவில் இருந்து இங்கே தான் இருக்கிறான், இங்கே தான் வருவான், இங்கே தான் படிக்கிறான், எல்லாமே செஞ்சவன். ஸோ அதுக்கு மெயின் காரணம் லிட்டரேட் தான். ஸோ பொமி வந்து எப்பயுமே சப்போர்ட்டாக இருங்க. அதே மாதிரி வந்து அபீஷ்மன் வரைக்குள்ள ஏனோ தானோ சோப்லாங்க எந்த பிளான் அப்படி ஒரு சோப்லாங்க தான் வந்து தாடியில் வச்சுட்டு அடிக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான அந்த வச்சில் வந்ததுலேயே கொஞ்சம் வித்தியாசமான பையன் ஏனோ தான் இருந்தான். அவன் நான் தான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அதில் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு அப்படி என்ன படிக்க போகிறேன் இங்கிலீஷ் ஏதோ படிக்க போகிறேன் அப்படின்னு இருந்தான். ஸோ அதை நான் இப்பயும் அப்படி சொல்கிறேன். ஸோ பார்க்கல அப்படின்னா நான் பொறுப்பான பையன். உண்மையாக ஃபேமிலிக்கு சரி லிட்டரேட்டுக்கு சரி உண்மையாகவே ஒரு சின்ன படியன், ஆனால் மிகவும் ஒரு பொறுப்பான படியன். அவன்கிட்ட நம்பி என்னோட வீடியோ எடிட்டிங் கொடுத்துருக்கான். அவன் வீடியோ எடிட்டிங் ஸ்டாஃபாக இருக்கிறான். படிச்சுட்டு நீங்கள் எவ்வளோ பேருக்கு படிக்கக்கூடிய ஸ்டாஃபாக இருக்கிறான். ஸோ அபிக்கும் வந்து நன்றி. அபி எப்பயுமே லிட்டரேட்டோட பையன் நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கிற சப்போர்ட்
கிராஃபிக் டிசைன் படிக்கிறேன். ஸோ அந்த இடத்தையும் வந்து கிருஷ்ணாந்தி ஃபில் பண்ணியிருக்குது. நல்லா படிப்பீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். நான் வந்து பார்த்துருக்கேன். நான் நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அவளை அதே மாதிரி தட்சிணா நான் தான் அது ஒன்றுமே சொல்ல தேவையில்லை. காணி லட்சணாவை ஓகே அவள் சொல்லவே தேவையில்லை. அவளுக்கு ஒரு பெட்ரோல் வந்துட்டு வீட்டில் இல்லை. அது வந்தாலே காணும் ஆட்டோமேட்டிக்காக சொல்லி தான் செய்ய முடியல. தானாகவே யோசிச்சு அப்படி செய்யக்கூடியவள். மிஸ் கூட அடிக்கடி சொல்லியிருக்கிறா. மிஸ் அவள் எடுக்கிறதுக்கு யோசிச்சா என்ன செய்வாங்க. அவள் நல்ல மிஸ்ஸில் வாயிலிருந்து வந்தது உண்மையாகவே அவள் நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தா கடைசி வரைக்கும் அவள் அப்படியே இருப்பாள். அவள் ஓகே அதுக்குள்ள வந்துட்டான்னு எனக்கு இப்பவே விளங்குது. அதுக்கப்புறம் ஷாலினி எமோஷனலாக அழுகுது. நான் இன்னொரு தள்ளி என்னன்னா ஷாலினி பொமின்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி ஷாலினி அடிக்கடி ஷாலினி அவளுமே இப்படிலாம் இருக்கும். ஷாலினிக்குமே ஒரு சிஸ்டர் ஒரு ஃபீல் தான். அவளுமே வந்து படிக்க வந்து அதுக்கப்புறம் படித்து ஒரு நல்ல ஒரு நிலையில் ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறாள். மற்றது உண்மையாகவே இன்டர்நெட்டுக்கு தேவை ஏற்படுற சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து அவள் படித்துட்டு கொண்டிருக்கிறாள். உண்மையாகவே அது ஒரு நல்ல ஒரு தேங்க்ஸ். உண்மையாகவே அந்த டைமில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் படிப்பிட்டு கொண்டும் பிள்ளைகளுக்கு ரீஎடிட்டிங் செய்து கொண்டும் பிள்ளைகளுக்கு படிப்பீங்க. ரொம்பவே நன்றி ஷாலினி. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். சார் செம காமெடி சார். பாவம் சார் வெளிக்கிடக்குள்ளேயே ராசி பலம் பார்த்தேன். எனக்கு சரியில்லைன்னு தான் சொன்னாங்க. கம்சா மிஸ் மாதிரி நான் அலர்ட் ஆகிருக்கணும். ஸோ சேட். ஓகே பரவாயில்ல. அப்படி பாரு சூப்பர் சீனரி. இந்த சீனரி ஊருக்குள்ள நடக்கவே இல்ல. இப்ப அது நடக்க போகுது. அப்படி வெக்கறதுமா என்ன சிரிக்க வரானே நான் பாக்குறேன். சும்மா இருக்கறே கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு வந்த ஒரு சீட் எடுத்து பெரிய விட்டு குடு. யார் பேர் வந்து பாருங்க. வடிவுக்கு அரிசி. யோ வடிவுக்கு அரிசி இல்லையா, வடிவுக்கு அரிசி. இங்க பாருங்க. எப்படியா காப்பிலிரும் உண்மையா சொல்லுங்க. எல்லாருமே என்னைக்கு தான் பாத்துருக்கீங்க. ஜானா இப்படி ஓடி காட்டுக்குள்ள பாட்டு. ஆஹா அது நிறைய ஜான் அவ்வளோ வீடியோ எடுக்கிறதுக்கு தான் ரிஃப்ளெக்ஷன் பண்றீங்க. அதான் சொல்றேன் எல்லாரும் மனசாதி சொல்ல எல்லாரும் மனசாதி. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ.
எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி. வந்து டேஸ்ட் பாருங்க. இது என்ன சொல்லுங்க? தயிர் சாதம். உப்புமாங்க. என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. ரொம்ப தப்புங்க. இதெல்லாம் தெரியாம எப்படி ஹோட்டல் நடத்துறதுக்கு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. 18 வயசு கீழே விடுவாங்க. இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் தற்காப்பு கலையின் அடிப்படையான களரியிலும் பார்வையால் ஒருவரை கட்டுப்படுத்தும் நோக்கு வர்மத்திலும் அவர் மகா யோகி என்று அவர்கள் அறிந்து கொள்ளும் நேரம் வந்தது. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? ஸோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுற பாரு. உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நான் உனக்கு காட்ட போறேன். என்னடா காட்ட போற? அவசரப்படாதடா. நான் பார்த்து சந்தோஷப்பட்ட மாதிரி உங்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயோ, இவ சொல்றத பார்த்தா எனக்கு இப்பயே ஆர்வமா இருக்கே. ஏதோ காட்ட போறானாண்டி. இந்த அற்புதமான சந்தர்ப்பத்தை நீங்க நழுவ விட்டா அடுத்த 50 வருஷம் கழிச்சு தான் நீங்க பார்க்க முடியும். இப்ப என்ன அதிர்ஷ்டத்தை காட்ட போற? புண்ணியார் முன்னாடி வர சொன்னா நீ பேக்ல போ. முன்னாடி போனா தெரியாது. காட்டுறேன்டா, உனக்கு தெரியற மாதிரி காட்டுறேன். ஆல் லேடீஸ் கம் திஸ் சைட். ஏப்பா பர்ஃபி, காலையில காட்ட போறேன்னு சொல்றியா? அப்படி என்னதான் காட்ட போற? காட்ட போறேன்ல, எல்லாரும் வரணும்ல. ஷீலா வந்துட்டாளா? எல்லாரும் கை தட்டுங்க. 1 2 3. கவர்ல பண்ணிட்டீங்களா? இப்படி நீங்க செய்யவே கூடாது. லைப்ரரி சீட் கம்ப்யூட்டர் ரூமில் வச்சு சாப்பிட்றது. என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கேனா? சவிக்குமா இருக்கேன். நான் உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கேன்.
என்னது கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா? ஆமா. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி. வேணு யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியும். பண்டாரமா பார்த்த என்ன போட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல. உனக்கு தெரியுதா யாருன்னு? ஏய் பிச்சுமணி. மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. அதான் இங்கிலீஷ் சொல்லிட்டாங்க. சரி 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 பயப்படாத நீ. என்னுடைய ராஜினாமா கடிதம். ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டு சாப்பாட்டுக்கு என்னடா பண்ண? பெரிய வேலை அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டிய. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கு பொங்கலுக்கு நான் என்ன வேலை வாங்கினீங்க? சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்? திஸ் இஸ் மை அப்பாயின்மென்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஜாப். இது நல்ல விஷயம் தானே? நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது. என்ன இது கொஞ்சம் ஓவரா தோணல? எது எது எது? அது விடுங்கடா. ஊக்கி போட்டு போறா அது பொறுக்கில்ல. டைம் என்னாச்சு? டைம் ஒர்க் அவுட் ஆச்சுடா. போடா போடா. ஏய் யார பாத்து அப்பதான் சொல்லு. என்ன செய்வே? என்ன செய்வே? தனியால பாத்தியா? என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. என் மேல கை வச்சினா 4 பேர் தீ குளிப்பா, 4000 பஸ் ஏறியும், 40000 பேர் ஸ்ட்ரைக் பண்ணுவா, தமிழ்நாடு சம்பித்து போம்டா. ஐ அம் கவர்மெண்ட் சர்வன்டா. போடா என் புண்ணாக்கு. இதபா அடிச்ச மணி கடவுளுக்கு கேட்டு சொல்லியோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுருச்சு. அடி சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். துணிமணி. ஏய் துணி ஏங்கிட்ட இருக்கு, மணியை நீ வச்சுக்கடா. ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை கான்டாக்ட் பண்றாருந்தா www.pitchu.com மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எர்ரா வட்டியா எர்ரா எடு 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 அக்கிரகாரத்தை வாய்ப்பு பண்ணு. ஐ ஆம் கோயிங் டு சென்னை. மனமோ பின்னே செல்லுதே. இது ஏன் இது ஏன்? மலரும் உறவும் உண்மையே, நிகழும் பிரிவும் உண்மையே, மனதின் கனமும் உண்மையே. அது ஏன் அது ஏன் வந்தாய்? நீ யாரோ நீ போனா
மன்னிப்பதும் உடைந்ததை இணைப்பதும் வெறுத்ததை அணைப்பதும் என் நெஞ்சே என் நெஞ்சே நினைவிலை வசிப்பதும் இதயத்தில் பசிப்பதும்